ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா ரூலிங் பார்ட்டி டிவிகேவையோ இல்லை சிஎம்ஐயோ இல்லை எதிர்க்கட்சி டிஎம்கேவையோ மாறி மாறி பிளேம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு ரேப் கேஸ் சம்மந்தமா இவ்வளோ சீக்கிரம் ஜட்மெண்ட் கொடுத்தது இந்த கேஸ் தான் நினைக்கிறேன். ஃபைனலாக விளாத்திக்குளம் மைனர் ஸ்கூல் கேர்ள் ரேப் கேஸில் ஜட்மெண்ட் வந்தாச்சு. இந்த ரேப் கேஸில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ் தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இதுதான் பண்ண முடியும். ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அந்த அஃபென்ஸ் சம்மந்தமான விசாரணையை குயிக்காக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை ஃபோர்ஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடி நீதி வாங்கி தர அரசு தரப்புல இருந்து ஒரு நல்ல வழக்கறிஞரை அரசு வழக்கறிஞரை நியமிக்கலாம். இந்த கேஸை பொறுத்தவரை வெறும் 20 நாளில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி 77 நாளில் மொத்த ட்ரையலும் முடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரேப் கேஸ் சம்மந்தமாக இவ்வளோ சீக்கிரம் ஜட்மெண்ட் கொடுத்தது இந்த கேஸ் தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா ரூலிங் பார்ட்டி டிவிகேவையோ இல்லை சிஎம்ஐயோ இல்லை எதிர்க்கட்சி டிஎம்கேவையோ மாறி மாறி பிளேம் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இங்கே தனி மனித ஒழுக்கம் இல்லாதவரை குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி தடுக்க முடியாது. விளாத்திக்குளம் கேஸ்ல கிடைச்ச நீதி கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட அதே சிறுமிக்கு கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை தரேன். தேங்க்யூ.